ஹாய்ங்க, இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிள் டின்னர் ரெசிபி ராஜ்மா ஆலூ கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: நறுக்கிய வெங்காயம், 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன், தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் மல்லி பவுடர், 1 ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்துருக்கேங்க, 2 ஸ்பூன் வீட்டு மிளகாய் பொடி, ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்துக்கிறேன், 1 கப் ராஜ்மா பருப்பு எடுத்துக்கிறேன், தேவையான அளவு கருவேப்பிலை பொடி எடுத்துக்கிறேன். பேன் சூடாகவும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. ஆயில் சூடாகவும் அதில் சீரகம் சேர்த்துக்கலாங்க, கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கலாங்க. அந்த ஆயிலில் கருவேப்பிலை பொடியும் சீரகத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க நறுக்கின வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட தக்காளி சாறு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலாஸை சேர்த்துக்கலாம். காஷ்மீரி பொடி சேர்த்துக்கிறேங்க, சீரக பொடி சேர்த்துக்கிறேன், கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க, வீட்டு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேங்க, மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. மசாலா நல்லா அந்த ஆனியன் டொமேட்டோ மிக்சரோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு உங்களுக்கு அப்படியே நல்லா சாப்பிடும் போது ஒரு ஃபுல் ஷேப் வேணும்னா நீங்கள் அப்படியே கிரேவி செய்யும் போதே லைட்டாக வேக வைக்கிறனால ரா பொட்டேட்டோவை யூஸ் பண்ணிக்கலாங்க, தோல் சீவி. இல்லை உங்களுக்கு நல்லா ஸ்மஷ் ஆகி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 விசில் எடுத்து இல்லாட்டி வேக வச்ச உருளைக்கிழங்கு கூட இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்குங்க. பொட்டேட்டோ சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோட நம்ம இந்த பொட்டேட்டோவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. பொட்டேட்டோ பிடிக்காதவங்களுக்கு வேறு வெஜிடேபிள் சேர்த்து கூட இதை பண்ணலாம். ப்ரொக்கோலியோ காலிஃப்ளவரோ கேரட் கூட போட்டு செய்யலாங்க. பொட்டேட்டோ நல்லா அந்த மிக்சரோட மிக்ஸ் ஆகவும் இப்போ நான் ராஜ்மா சேர்த்துக்கிறேங்க. இங்கே ஃப்ரான்ஸில் நம்ம இந்தியாவில் கிடைக்கிற மோஸ்ட்லி சீரியல்ஸ் இங்கே டின்னில் கெமிக்கலில் அடைச்சி வச்சுருப்பாங்கங்க. ஸோ அது ஒரு 3-4 இயர்ஸ் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் இன்றைக்கி வாங்கியிருக்க ராஜ்மாவை கூட ஒரு டின் ராஜ்மா தான். அது பாயில் பண்ண தேவையில்லைங்க. அந்த கெமிக்கல்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பாயில் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ராஜ்மா உருளைக்கிழங்கு அந்த மசாலாவோடவும் அந்த தக்காளி ஆனியனோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் வதக்கி விட்டுக்கிறேங்க. இப்போது இந்த கறிக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க.
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த கறியை வந்து குக் பண்ண போகிறோங்க. அந்த கறி வந்து கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க, அந்த பொட்டேட்டோவையும் ராஜ்மாவையும். ஒரு 5 to 10 minutes லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணால் கறி வந்து ரெடி ஆயிருங்க. ஃபைனலாக கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சப்பாத்தி பூரிக்கு செம்ம சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கவே செம்ம டெம்டிங்காக இருக்குல்லங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. பூரி சப்பாத்தியோடு வச்சு செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோறு ரெடியா யூடியூப் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.